உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். இன்னைக்கு டிவோர்ஸ்ன்ற பேரில் விவாகரத்து ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு இப்போயும் நான் அதிசயமாக ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை நம்மளுக்காக பிறந்த குழந்தை அது எப்படி டிவோர்ஸ்ன்ற பேரில் அந்த குழந்தைய அவங்க விட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணை பிடிக்காமல் இருக்கலாம், மனைவியை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் குழந்தைய விட்டு போகிறாங்களேன்னு அதை பற்றி தேடுறப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் பர்த்தோட கண்டினியூட்டி. பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும்னா சொத்து பிரிக்கும் போது பிரித்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் எந்தவித உள்நோக்கமோ எந்தவித மனசங்கடமோ இல்லை இது கஷ்டப்பட்டோ கொடுக்காதீங்க, பெருமையாகவே கொடுத்துருங்க. அது உங்கள் தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அது அப்பா செஞ்ச பாவம் பொண்ணு எல்லாமே அந்த சொத்தில் இருக்குது. அது நீங்கள் சரி சமமாக எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு கதை வேறு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் மொத்த சொத்தையுமே வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறப்போ அந்த அப்பா செஞ்ச நல்லது சரி கெட்டது சரி அபரிவிதமாக சேரும். இதுக்கு முன்னாடி இப்படி யாரும் பண்ணியிருந்தீங்கனாலும் கூட கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சரி சமமாக கொடுத்துருங்க. இது மிகப்பெரிய அளவு கர்மா இதில் வேலை செய்யுது. அண்ணனோட சொத்தை தம்பி ஏமாத்தினால தம்பி குடும்பத்தில் வாரிசே வராது. நீங்கள் நான் 100 சமயம் எடுத்து காட்டுறேன். நீங்கள் எதை ஏமாத்தினா அதை அனுபவிக்க உங்களுக்கு வாரிசே கொடுக்க மாட்டேங்க இயற்கை. நீங்கள் யாருக்காக இப்போ நீங்கள் அண்ணன்கிட்ட பிடுங்குறீங்க சொத்தை? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே. வாரிசே உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதை வாங்கி அனுபவிப்பீங்க? இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டீங்க, நாளைக்கு உங்கள் பசங்க அதை விற்றுட்டு போயிடுறாங்கன்னா உங்கள் ஆன்மா துடிக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கட்ட வேண்டிய பிள்ளைங்க விற்றுட்டாங்களேன்னு சொல்லி அந்த துடிக்க அந்த இடத்துல அந்த சக்தி வேலை செய்யும். இது 100%. அதனால் இந்த இடம் சம்மந்தமாக சொத்து சம்மந்தமாக என்றைக்காவது யாருன்னா கேரளா விட்டு கொடுத்துருங்க. ஒருத்தர் திருச்செந்தூரை பற்றி பேசும்போது சொன்னார், ஐயா திருச்செந்தூரில் இந்த வர முருக பக்தர்கள் குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க, அது சம்மந்தமாக ஒரு காணொலி போடுங்கன்னு நான் சொன்னேன். நான் கிடையாது, முருகரே சொன்னாலும் கேட்க மாட்டேன். அவங்களோட கர்மா அங்கே குப்பையை போடணும், அங்கே கடலை அசுத்தப்படுத்தணும், அதில் ஒரு கர்மா சேர்த்துக்கணும்னு விஜய் இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. அதேமாதிரி திருச்செந்தூர் கோயில் ஏதாவது தவறு செஞ்சாலும் அவங்க அந்த மாதிரி கர்மா அங்கே வாங்கிக்கணும்ட்டு தான் இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு பக்தனை ஏமாற்ற போகிறதா இருக்கட்டும், ஒரு பக்தனை ஏமாந்து மனம் நொந்துற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அது முருகர் பாத்திரம் சும்மா இருக்க மாட்டேன். ஒரு அம்மா முருகன் என்னை கைவிட்டான்ட்டு அழகிறாங்க. அது நம்ம முருகர்லாம் என்றைக்குமே கைவிடுறது கிடையாது. இந்த மாதிரி நம்ம தான் முருகரை கைவிட்டு இந்த மாதிரி கோவத்தில் போனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். எங்கே இருந்தால் முருகன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். அவரை நம்பி நம்ம உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் பயணிக்கலாம். நீங்கள் நம்பி பயணிக்கணும். கண்டிப்பாக சார். நான் மட்டும் இல்லை, எங்களுடைய நேயர்களும் நம்பி பயணிப்பாங்க சார். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து உங்கள் பகுதியில் நடக்கக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்க. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. தொடர்ந்து முருகன் அருளால் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, எவ்வளோ பெரிய மாற்றங்கள் வாழ்க்கையில் நடந்திருக்குன்னு தொடர்ந்து நிறைய முருக பக்தர்கள் சொல்ல நாம் கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்மளோட இணைஞ்சிருக்கவர் திரு JMSK கோபி அவர்கள். வணக்கம் சார். வணக்கங்கம்மா. சார், கடந்த முறை நம்ம காரில் நிறைய பதிவு செஞ்சோம். அதில் முடியாததெல்லாம் நான் இன்னொரு நாள் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் எனக்கு சொல்லியிருந்தீங்க. அதில் விட்டு போன கேள்விகள் ஒரு சிலது இருக்கும்ல சார், அன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணதில் பேலன்ஸ் இருக்கிறது, அது எல்லாத்தையுமே இப்போ டீட்டெயில்டாக பேசுவோம். லாஸ்ட் டைம் நீங்கள் ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க சார். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருப்பூர் கந்தசுவாமி கோயில் போகும்போதாக இருக்கட்டும், இல்லை சிறுவாபுரி போகும்பொழுதாக இருக்கட்டும், நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, கர்மா அப்படின்றது எப்படியெல்லாம் வேலை செய்யுது, ஒருத்தரை எப்படியெல்லாம் பாதிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இன்னைக்கு தாய் தந்தை இல்லாமல் கஷ்டப்படுற குழந்தைகளுக்கு போன பிறவியில் என்ன தவறு செஞ்சுருப்பாங்க அப்படின்றது, போன பிறவியில் டிவோர்ஸ் கொடுத்தவங்களுக்கு இந்த பிறவியில் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி நிறைய சொல்லியிருந்தீங்க. இன்னைக்கு ஒரு பெண் கஷ்டப்படுறாங்க, பெண்ணுடைய சொத்துக்கள் அபகரிக்கப்படுது அப்படின்னும் பொழுது அந்த கர்மா எந்த மாதிரி வேலை செய்யுது? இது பெண் சொத்து அபகரிக்கப்படுதுன்னு இல்லை. இப்போது நான் ஒரு கர்மா ரிசர்ச்சில் எப்படி இன்னைக்கு டிவோர்ஸ்ன்ற பேரில் விவாகரத்து ஈஸியாக கொடுத்துட்டு போயிடுறாங்க. ஆனால் எனக்கு இப்போயும் நான் அதிசயமாக ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, ஒரு குழந்தை நம்மளுக்காக பிறந்த குழந்தை அது எப்படி டிவோர்ஸ்ன்ற பேரில் அந்த குழந்தைய அவங்க விட்டு போகிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணை பிடிக்காமல் இருக்கலாம், மனைவியை பிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் குழந்தைய விட்டு போகிறாங்களேன்னு அதை பற்றி தேடுறப்போ தான் பார்த்தீங்கன்னா எல்லாமே லாஸ்ட் பர்த்தோட கண்டினியூட்டி. அப்போ இந்த பெண் சொத்து என்னென்னா ஒரு உண்மை சம்பவம். ஒரு சகோதரி எனக்கு பேசுகிறேன். அப்போ அவங்க பேசுறதுக்கு அப்புறம் தான் அது சம்மந்தமான கர்மா நான் ஆராய்ச்சி பண்ண தொடங்குறேன். இது ஒரு 7-8 பேரோட லிஸ்ட் எடுக்கிறேன். எடுத்து நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சகோதரி இருக்காங்க, ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்க கூட அண்ணன் தம்பி பிறந்தவங்களாம் இருப்பாங்கல்ல. அப்பாவோட சொத்து சரிசமமாக எல்லாருக்குமே போய் சேரணும். அது சட்ட ரீதியாவோ இல்லை இயற்கை வகுத்தது அதான். தாத்தா சொத்து பேரனுக்கு சொந்தன்னா தாத்தா செஞ்ச புண்ணியமும் பாவமும் பேரனுக்கு வரும். எப்பயாவது பேரன் வேண்டான்னு சொல்லிட்டாருன்னா அது பாவம் புண்ணியம் வராது, உண்மையான விஷயம். ஏன்னா நீங்கள் அந்த இடத்துல தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஏதாவது நான் ஒரு சில விஷயங்கள் சொல்கிறப்போ ஏன்னா புது இடத்துக்கு மாநிலம் தான் கேட்பேன். ஏன்னால் அந்த புது இடம் இப்போ ரீசெண்டாக ஒரு பெரிய அதிகாரியோட மனைவி நான் வடப்பள்ளி கோயிலில் அவங்கள பார்க்குறேன். அவங்க ஒருத்தங்க கூட வராங்க.
அவங்க கணவரும் ஒரு பெரிய அதிகாரி. அவங்க சொல்கிறாங்க, இந்த சொத்தை வந்து நாங்கள் விற்க நினைக்கிறோம், எங்களோட பூர்வீக சொத்தை விற்க நினைக்கிறோம், ஆனால் முடியல. ஆனால் எப்போ விற்கலான்னு போனப்பையும் எங்களுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, நாங்கள் நினச்சி பார்க்காத முடியாத விபத்து பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றப்ப நான் சொன்னேன், அம்மா இந்த சொத்து உங்கள்கிட்ட போக விரும்பலை, முதல்ல தெரிஞ்சுங்க. இந்த சொத்தை கஷ்டப்பட்டு வாங்கியிருப்பார்ல, அவரோட ஆன்மா இப்போவும் அந்த சொத்து மேலே ரொம்ப அபரிதமாக இருக்குது. இப்போ இறந்தவங்களோட நகையை வந்து ஒன்று நம்ம அவங்க 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 விரும்பி நம்மக்கிட்ட கொடுத்துருந்தா பரவாயில்ல. சில பேர் செத்ததுக்கு அப்புறம் அவங்க நகையில் எடுத்துக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நகையை எடுக்கும்போது நகையை எடுத்து நகையை போட போது பாருங்கள், பல பேருக்கு பல விதமான பிரச்சனைகள் வந்திருக்கும். இன்க்ளூடு என் பாட்டி விஷயத்துலேயே பார்த்தேன். எங்கள் அம்மா திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி அந்த பாட்டியோட நகையை வந்து நான் ஒரு பொருளாக செஞ்சு வச்சுருந்தேன், அது வேண்டாம் என்கிட்ட கொடுத்துருந்தாங்க. அவங்களுக்கு கனவுல ஏதோ வந்திருக்கு போல இருக்குது. ஸோ இதெல்லாம் நான் கர்மா ரிசர்ச்சில் பார்க்கும்போது ஒரு அண்ணன் தம்பி 4 பேர் இருக்காங்க, ஒரு தங்கச்சி ஒரு இருக்கான, ஒரு பொண்ணு செத்து இருக்குன்னா அப்பாவோட சொத்து இந்த 5 பேருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். ஆனால் சில பேர் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, எப்படி பொண்ணுக்கு தேவை தான் பொண்ணை கட்டி கொடுத்துட்டோமேன்னு சொல்லி சொத்தை வந்து இவங்களுக்கு கொடுக்காம, இப்போ ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு அண்ணன் தம்பி பொண்ணுக்கு சரிசமமாக சொத்து போனோம், ஆனால் இவங்க அப்பாவை போய் மிரட்டுறாங்க. அப்பாவை போய் மிரட்டி கடைசியில் அந்த பொண்ணே வந்து எனக்கு உங்கள் சொத்தே வேணாம் விட்றா, எங்கள் அப்பா நல்லா இருந்தால் போதுன்னு சொல்லி அந்த சொத்தை கொடுத்துட்றாங்க. கொடுத்ததுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் நடந்த ஒரு மிகப்பெரிய வேதனையான ஒரு சம்பவம் வந்து பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இது காரணம் என்னென்னா, இந்த பெண்ணை ஏமாத்தலாம் கிடையாது, இந்த மாதிரி சொத்து வாங்குறாங்கல்ல, இதை எந்த சொத்தை வாங்கினாங்களோ அந்த சொத்தை அனுபவிக்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு வாரிசு இல்லாமல் போயிடுது. இந்த ஜென்ரேஷனோட அது கட்டு. நீ சொத்துன்னு அனுபவிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்குன்னா அது உங்களுக்கு வராது. அதனால் இந்த சொத்து பிரித்து இந்த பெண் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருப்பாங்கல்ல, நல்லதோ கெட்டதோ உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும்னா சொத்து பிரிக்கும் போது பிரித்து அவங்களுக்கு கொடுத்துருங்க. இதில் எந்த வித உள்நோக்கமோ எந்த வித மனசங்கடமோ இல்லை இது கஷ்டப்பட்டோ கொடுக்காதீங்க, பெருமையாகவே கொடுத்துருங்க. அது உங்கள் தலைமுறை அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு மிகப்பெரிய அளவுக்கு உறுதுணையாக இருக்கும். ஏன்னா அது அப்பா செஞ்ச பாவம் பொண்ணு எல்லாமே அந்த சொத்தில் இருக்குது. அது நீங்கள் சரிசமமாக எடுத்துக்கிறப்போ உங்களுக்கு கதை வேறு. இல்லை நான் கொடுக்க மாட்டேன் மொத்த சொத்தையுமே வேணும்னு சொல்லி நீங்கள் எடுத்துக்கிறப்போ அந்த அப்பா செஞ்ச நல்லது சரி கெட்டது சரி அபரிவிதமாக வந்து சேரும். ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே நல்லது செய்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. ப்ளஸ் அந்த பெண்ணு விரும்பினவங்க அந்த ஆத்மா இருக்குல்ல, நம்ம அப்பா சொத்து நம்மளுக்கு கொடுக்காம ஏமாதிரி நினைக்க உங்கள் குடும்பத்தில் வாரிசு அடுத்த கட்டத்துக்கு உருவாகாமல் அந்த சொத்து இப்போ பாலடைஞ்சு நம்ம எத்தனை இடம் பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு கட்டத்தில் போய் நிற்குது. இது ஒரு 7-8 பேர் நான் லிஸ்ட் எடுத்து அவங்ககிட்ட எழுதி இந்த வருஷத்து நடந்துச்சு, யாரெல்லாம் இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு கொடுக்காம தங்கச்சி கொடுக்காம அக்கா கொடுக்காம சொத்தை வாங்கினாங்களோ அவங்க எல்லா குடும்பத்துலையும் வாரிசு கிடையாது. நீங்கள் வாரிசு இருந்தால் நாங்கள் சொத்தை அனுபவிப்பீங்க. நீங்கள் ஒரு 80 வயசு வரை இருக்கீங்க, அதுக்கப்புறம் போயிருங்க, அப்புறம் யார் தான் அனுபவிப்பாங்க? அதனால் இதுக்கு முன்னாடி இப்படி யாருன்னா பண்ணியிருந்தீங்கனாலும் கூட கூப்பிட்டு அவங்களுக்கு என்ன சரி சமமோ கொடுத்துருங்க. இது மிகப்பெரிய கர்மா வந்து இதில் வேலை செய்யுது. இது ஒரு பெரிய உண்மை. அது இந்த நேர்காணலில் சொல்ல வேண்டிய இதுதான் போன வாட்டி சொல்ல வேண்டியது, நேர தாமதனால நம்ம விட்டுட்டோம். இதில் நான் பதிவு பண்ணிட்டேன். ஓகே சார், கண்டிப்பாக சார். அதாவது என்ன தேவை, அதாவது இருக்கிறதுல சரிசமமா கொடுக்கறதுக்கு யாரா இருந்தாலும் அது பொண்ணுன்னு கிடையாது, ரெடியா இருக்கு. ஆனா மனிதர்கள் ரெடியா இல்ல. அண்ணனோட சொத்தை தம்பி ஏமாத்தினால தம்பி குடும்பத்துல வாரிசே வராது. நீங்க 100 சமம் எடுத்து காட்டுறேன், தம்பி அண்ணன் ஏமாத்தினாலும் அண்ணன் குடும்பத்தை வாரிசு வராது. நீங்க எதை ஏமாத்தினாலும் அதை அனுபவிக்க உங்களுக்கு வாரிசே கொடுக்க மாட்டேங்குது இயற்கை. நீங்க யாருக்காக இப்போ நீங்க அண்ணன் கிட்ட இருந்து பிடுங்குறீங்க சொத்தை? நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும் தானே, வாரிசே உங்களுக்கு இல்லைன்னா அப்புறம் எதை வாங்கி அனுபவிப்பீங்க? ஸோ இதுதான், இதில் நீங்கள் எல்லாமே இதில் சரிசமமாக செயல் பண்ணணும். அதே மாதிரி ஒரு புது இடத்த வாங்குறீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த இடத்துலேருந்து ஒரு மண்ணை எடுத்துகிட்டு வந்து ஒரு 5 நாளாவதோ இல்லை ஒரு 7 நாளாவது இல்லை ஒரு 9 நாளாவது உங்கள் வீட்டில் வைங்க. உங்களுக்கு சுற்றி என்ன நடக்குதுன்னு பாருங்கள், நல்லதாக நடக்குதா கெட்டதாக நடக்குதா. இப்போ ஒரு விஷயம் அதில் சொல்லணும். ரீசெண்டாக இருந்தார் ஒரு வாஸ்து ஆராய்ச்சியாளர் ஐயா, அவர் ரவி ரமணா. அவர் யாரெல்லாம் எனக்கு தெரியாதுங்கம்மா. நான் பார்த்ததுலேயே சிறந்த ஒரு வாஸ்து நிபுணர் அப்படின்னா அவரோட பேட்டியை மட்டும் வச்சு சொல்கிறேன். அவர் தான் நான் பார்த்ததுலேயே சொல்கிறேன். இது வரைக்கும் எத்தனையோ வாஸ்து நிபுணர்கள்லாம் நான் பார்த்துருக்கேன், நண்பர்களாகவும் இருக்காங்க. ஆனால் ஒரு மனிதன் இந்த அளவுக்கு ஆராய்ச்சி பண்ணியிருப்பாரா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன். மனிதனுக்கு இயற்கை வந்து தினமும் வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஒரு பொண்ணுக்கு தாலி கழுத்தில் இருக்கக்கூடாதுன்னு அந்த பொண்ணோட விதிங்கம்மா. ஆனால் அந்த பொண்ணுக்கு வாழ்க்கையில் ஒருத்தவங்க வருவாங்க, வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அந்த பொண்ணு வந்து தாலி கட்டினா தான், இது நம்ம பரம்பரை கலாச்சாரம் இது. அப்போ இயற்கை வந்து ஒவ்வொரு ஆளையும் அதை கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட விதியும் நேரம் அது புறக்கணிச்சிட்டே இருக்கும். ஆனால் இயற்கை எல்லாத்துக்கும் வாழறதுக்கு உண்டான விஷயத்தை கொடுக்குது. அப்போது அவர் ஒன்று சொன்னார், உங்கள் வீட்டில் ஒரு எலும்பு பிரச்சனை வரப்போகுதுன்னா உங்களை சுற்றி வெத்தலை செடி வரும், பிரண்டை செடி தானாக முளைக்கும். இதுதான் இயற்கை. எலும்பு பிரச்சனை வந்தால் இது வரும்னு சொன்னார். இது நான் அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் இயற்கை எப்படிலாம் மனிதன் வந்தப்போ நான் மிரண்டப்பா இப்படி கண்டுபிடிச்சிருக்காருன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவரோட நேர்காணலாம் நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இந்த வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து என் குருநாதருக்கு நடந்ததே ஒன்று. என் குருநாதர் வந்து ஒரு வாஸ்து சம்மந்தம் ஒரு இடத்துக்கு போகிறாரு. போயிட்டு வந்து நான் அவர் என்னை சிவன் கோயில் வாசலை வந்து பிக்கப் பண்ணிங்கன்றாரு. அங்கே போனதுக்கப்புறம் அந்த வீட்டில் ஏதோ சாப்பிட்டாருன்னு சொன்னார். என்னை கூப்பிட்டு சொல்கிறாரு, நான் பெரும்பாலும் வாஸ்து பார்க்குற வீட்டில் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன் கோபி,
ஆனால் தெரிஞ்சோ தெரியாம அந்த வீடு அவ்வளோ மோசமான வாஸ்து இருந்துச்சு. நான் வந்து அந்த வீட்டில் இருந்து குடிச்சிட்டு எனக்கு நல்லா தெரியுது எனக்கு அது பெரிய வேலை செய்ய போகுதுன்றார். அது காரணம் என்னென்னா எல்லா வீட்லேயும் ஒவ்வொரு சக்தி இருக்குங்கம்மா. நீங்கள் வந்து ஏன் தீட்டு வீட்டில் சாப்பிடக்கூடாது, ஏன் இங்கே போகக்கூடாதுன்னு சொன்னால் அவங்க நல்ல கெட்டவங்க அப்படின்லாம் கிடையாது. ஒவ்வொரு விஷயம் ஒரு சம்பவத்துக்கும் ஒவ்வொரு ஆறா தொடர்ந்து வேலை செய்யும். ஒரு வைப்ரேஷன். நீங்கள் 48 நாள் சபரிமலைக்கு போகிற வீட்டில் நீங்கள் போய் பாருங்கள், எந்த சண்டையும் இருக்காது, அமைதியாக இருக்கும். போயிட்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள், இது எல்லாமே அந்த சக்தியோட இது. அப்போ அவர் சொல்கிறாரு. அப்போ அதே மாதிரி திடீர்னு ஒரு நாள் காலையில் பார்க்கும்போது ரவிரமணா அவர்களோட இறப்பு வந்து மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இன்னும் நல்லா இருந்த மனிதன் இப்போ தானே அவர் புகழோட வெளிச்சத்துக்கு வந்தார். ஏன்னா அவர் நேரடியாக பேசுனது கிடையாது, யாருன்னு தெரியாது. உங்கள் சேனலில் பார்த்துருக்கேன். மீடியாவில் வந்ததே ஒரு 8 மாதத்துல. அதுதான் சொல்கிறேன். நீங்கள் அந்த திடீர் இதை பற்றி நான் ஆராய்ச்சி பண்ணேன். திடீர் புகழ், திடீர் விஷயம் என்னென்னலாம் மனிதனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அந்த வாசுன்ற ஒரு இவ்வளோ துல்லியமாக கணிக்கிறாரு. இவர் ஒரு பெரிய விஷயம். நான் இவங்ககிட்ட கூட சொன்னேன், இவர் சூப்பராக பேசுகிறாரு, இவர் பேட்டி எடுங்கன்ட்டு. கடைசியில் ஆனால் நீங்கள் அவர் முன்னாடி ஆல்ரெடி பேசியிருக்கீங்க, எடுத்திருக்கேன். அது நான் லேட்டாக தான் பார்த்தேன். அப்படி இருக்கும்போது பாருங்கள், அவர் ஓசூரில் ஒரு வாஸ்து பார்க்க தான் போகிறார். அப்போது அவர் ஒரு பேட்டியில் வந்து சில விஷயங்கள் ஜோதிடர்களை பற்றிலாம் சொன்னார். நான் திரும்பவும் ஒன்று சொல்கிறேன், நம்மளை விட அபரிவிதமான ஒரு சக்தி ஒன்று இருக்குது. நம்மளை ஆட்டி வைக்கிறதும் அந்த சக்தி தான், நம்மளை வந்து வளர்க்குறதும் அந்த சக்தி தான், நம்மளை எல்லாத்துக்கும் நம்மளை மீறி ஒரு சக்தி இருக்குன்றதை அவரோட இறப்பில் நான் உணர்ந்தேன். இதில் வந்து அவருக்கு சக்தி கிடையாது, அவர் சொன்ன விஷயம்லாம் கிடையாது. இல்லை, ஏதோ ஒரு சக்தி அவர் வாஸ்து பார்க்க போனார், ஏதோ ஒன்று நடந்துச்சு. அப்போ அது சம்மந்தமாக இன்னொருத்தர் இப்போ என் குருநாதர்கிட்ட இதை நான் வந்து ஆர்கியூமெண்ட் பண்ணேன். ஆனால் அவர் அது வந்து எங்கள் 2 பேரில் அது விவாதமாக தான் போச்சு. நான் சொல்கிற இடத்துக்கு ஒரு சக்தி இருக்குது. ஒவ்வொரு இடமும் ஒரு மனிதர்களை வாழ வைக்கிது, வீட வைக்கிது. நல்லா இருந்தவன் திடீர்னு ஒரு இடத்த போய் வாங்கி மாற்றணும். நான் பார்த்துருக்கேன். ஒரு சினிமா ஃபைனான்சர் ஒருத்தர் ஒரு சம்மந்தம் இல்லாத திடீர்னு ஏதோ ஒரு காசு வந்துச்சுன்னு ஒரு இடத்த போய் வாங்குறாருங்க. அது இடத்த வாங்கினதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சரிவு. அது ஏன்னா அந்த இடத்துல சக்தி நான் சொல்கிறேன், அது உண்மைதான். அந்த இடத்தோட மண்ணை எடுத்துருவாங்க. நீங்கள் ஒரு இடம் வாங்க போகிறீங்க, இல்லை ஒரு இடத்துல வீடு கட்ட போகிறீங்க, இங்கே தான் தங்க. அந்த இடத்தோட மண்ணை நீங்கள் இருக்கிற இடத்துல ஒரு 5 நாள் இல்லை 10 நாள் வைங்க. அது உங்களுக்கு உணர்த்த வச்சுக்கலாமா வேண்டாமாண்டி. ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஆன்மா இருக்குது. சும்மாலாம் வந்து நம்ம இப்போ நீங்கள் ஆசைப்பட்டு ஒரு வீடு கட்டிட்டீங்க, நாளைக்கு உங்கள் பசங்க அதை விற்றுட்டு போயிடுறாங்கன்னா உங்கள் ஆன்மா துடிக்கும். நம்ம கஷ்டப்பட்டு கட்ட வேண்டிய பிள்ளைங்க விற்றுட்டாங்களேன்னு சொல்லி அந்த துடிக்க அந்த இடத்துல அந்த சக்தி வேலை செய்யும். இது 100%. அதனால் இந்த இடம் சம்மந்தமாக, சொத்து சம்மந்தமாக என்றைக்காவது யாருனா விட்டு கொடுத்துருங்க. அது நீங்கள் இப்போ அந்த லேடி விட்டு கொடுத்தாங்கன்னா அவங்க சூப்பராக இருப்பாங்க. எந்த தங்கச்சிக்கிட்ட இடம் கொடுக்காம அடித்து பிடுங்குறாங்களோ இவங்களுக்கு பெரிய பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இதை யார் அனுபவிக்கணும்? இவங்க வாரிசு அனுபவிப்பாங்க. ஸோ அந்த இடம் சொத்து விஷயத்தில் குறிப்பாக இந்த பெண் சகோதரிகள் கேட்கும்போது கொடுத்துருங்க. நல்லதோ கெட்டதோ கொடுத்துருங்க. அது உங்கள் வம்சம் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுனால வழிவகை செய்யும். மொத்த கர்மம் வாங்கிறாங்கன்னு கூட நினச்சிங்க. இது வந்து அப்படி இந்த தவிர தயவுசெய்து செய்யாதீங்க. இது பல பேருக்கு வந்து வருத்தமாக இருக்கலாம், ஆனால் உண்மை இது. இப்படி தான் கர்மா செயல்படுது. உண்மைகள் சில நேரம் கசக்க தான் செய்யும் சார். சமீபத்தில் உங்கள் வீடியோ ஒன்று பார்த்தேன். நீங்கள் ஒரு ஐயா கிட்ட பேசும்பொழுது உங்கள் கண் கலங்கி பேசியிருந்தீங்க. அப்படி நீங்கள் எவ்வளோ பேரை சந்திக்கிறீங்க, எவ்வளோ முருக பக்தர்கள் உங்களை சந்திக்கிறாங்க, இவங்க எல்லாருக்கிட்டையும் இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு அவர்கிட்ட இருந்தது. ஜெயவேல் அவர் ஐயா பேர் வந்து ரத்தினசாமி, அண்ணாசாமி, பாக்கிலிங்க தம்பிராசா, இந்த 3 பேர் தான் வடபழனி கோயில் உருவாக்குனவங்க. அதில் ரத்னசாமியோட குரு பூஜை வந்து எனக்கு சொல்கிறாங்க. நான் வந்து அதுக்கு போன வாரம் தான் அண்ணாசாமி என் கனவுல வந்தார். ஸோ என்னடா இது தொடர்புடைய இருக்குதுன்னு சொல்லி குரு பூஜைக்கு போனோம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். கோயிலேருந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி குரு பூஜை நடக்குது. அதுக்கு முன்னாடி பாக்கிலிங்க தம்பி ராமசாமி குரு பூஜைக்கு நான் போயிருந்தேன். கரெக்டாக நான் பாருங்கள், வடபழனி முருகரை சாயங்காலம் பார்த்துக்கலாம், தினமும் கோயிலுக்கு போகிறோம்ல, சண்டே நடக்குது. காலையில் குரு பூஜை போய் அட்டன் பண்ணிவிட்டு ஈவினிங் போய் முருகரை பார்த்துக்கலாம். நான் 4 பைரவர் வழிபாடு போகும்போது அப்படின்னு சொல்லி பிளான். நான் எப்பயுமே என்கிட்ட ஒரு 2000 3000 கையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அன்றைக்கி நான் கிளம்புறப்ப என்கிட்ட பாக்கெட்டில் காசே கிடையாது. சரி குரு பூஜைக்கு தானே போகிறோம், நம்ம ஆல்ரெடி எல்லாமே வாங்கி வச்சுட்டோமே அப்படின்னு சொல்லி நான் போயிட்டுருக்கும் போதே யாரோ ஒருத்தங்க வந்து காசு கேட்க போகிறாங்க. ஆனால் கார்டு மட்டும் இருக்குது. இல்லைன்னு சொல்லி நம்ம போய் இது பண்ண போகிறோன்னு நினப்பிலே தான் போகிறேன். போகும்போது உள்ளே போய் உட்காந்து எல்லோரும் தரிசனம் பண்ணிட்டு ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டேன். அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் வடபழனி சித்திரப்பீடத்தில் போனீங்கன்னா அண்ணாசாமிக்கு எதிரில் வந்து ஒரு ஸ்லோகம் இருக்கும் கந்தர் அலங்காரத்துலேருந்து. என்னோட குருநாதர் அதை தான் சொன்னார் முதல்ல. கோபி, நீ நேராக வடபழனி சித்தர்பீடம் போ, உள்ளே போனேன்னு லெஃப்ட் சைடில் 4 என் செய்யும் இணைதான் என் செய்யும் நாடி வந்த கோளின் செய்யும் கொடும் கூற்றுயின் செய்யும் குமரேசர் இருந்தாலும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. இதை நீங்கள் உட்காந்து படின்ற. இதுதான் ஃபஸ்ட்டு சொன்ன. அது எந்த பதிகன்னு கூட எனக்கு தெரியாது, கந்தர் அலங்காரத்தில் இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அந்த இடத்துல தான் போய் எப்பயும் உட்காருவேன். கூட்டம் அதிகமாக இங்கே போய் நான் சைலண்டாக போய் உட்காந்துட்டேன். உட்காந்த உடனே ஒரு முருக பக்தர் ஐயா ஒருத்தர் சாது மாதிரி இருக்கார், அங்கேருந்து வந்தார், பக்கத்தில் உட்காந்துட்டார். முருகர் ஒரு 600 அவங்ககிட்ட வாங்கி போக சொன்னார் பஸ்ஸுக்கு அப்படின்னாரு. ஐயா எந்த முருகர் அப்படின்னேன். வடபழனி முருகர்கிட்ட இப்போ தான் கேட்டேன். நானும் இவரும் தஞ்சாவூர்லேருந்து வரோம், இங்கே 2 பேருக்கு பஸ்ஸுக்கு 600 ஆகும், காசு கொடுங்கன்னாரு. என்னங்க சொல்கிறீங்க?
முருகர் தாங்க வாங்கிட்டு போக சொன்னார்னோடனே எனக்கு வள்ளியம்மா ஞாபகத்துக்கு வராங்க. வள்ளியம்மான்னு சொல்லி இவங்க தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வடபழனி கோயிலில் கர்ப்பகிரகம் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். அங்கேருந்து ஒரு அம்மா வித்தியாசமான உருவத்தில் வராங்க. வள்ளியம்மா வித்தியாசமான உருவத்தில் வராங்க, வித்தியாசமாக வராங்க நாங்கள் முருகரை. அப்போ அவங்களுக்கு 200 பணம் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு உத்தரவு வருது கோவில்லையே. அந்த அம்மாவை கூப்பிட்டேன். நான் எப்போ காசு கொடுத்தாலும் மடக்கி இப்படி தான் கொடுப்பேன். அந்த காசை எடுத்து அம்மா இந்தாம்மா வச்சுக்கிங்கம்மா அப்படின்னோடனே பார்த்தாங்க. கொடுக்க சொன்னானா அப்படின்னாங்க. யாரும்மா பார்த்தியா? இப்போ தான் கேட்டு வரேன், பஸ்ஸுக்கு 200 வேணும்னு சொல்லி உன் மூலியமாக கொடுத்துட்டான் பாரு. இப்படி தான்ப்பா அவன் இப்படிலாம் பண்ணுவான்ப்பா முருகன் அப்படின்னு. அம்மா உட்காருங்க இங்கே, என்னம்மா அதுதான் முதல் அனுபவம் எனக்கு இந்த ஒரு அமானுஷ்யமான மனிதர்களை சந்தித்தது. இந்த அம்மா சொல்கிறாங்க, முருகர்கிட்ட போகணும், காசு கேட்டான் பஸ்ஸுக்கு, இதை உங்ககிட்ட கொடுக்க சொல்லிட்டான், வாங்கிட்டு வந்து உடனே அந்த அம்மா ஃபோட்டோ எடுத்துனா. அந்த அம்மா பேர் கூட எனக்கு தெரியாது. உடனே பேசுகிறாங்க, பேசி இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து நில்லுன்றாங்க. என்ன நான் சும்மா இதை சொல்கிறேன், எழுந்து நில்லு அப்படின்னு விபூதியெல்லாம் வச்சு விட்டு திரும்ப உட்காந்துட்டு எல்லா கதையும் பேசுவோம். அப்புறம் உங்கள் பேர் என்னம்மான்னு கேட்டேன். வள்ளியம்மாள்னாங்க. இதான் என் ஃபோன் நம்பர் அப்படின்னாங்க. எழுதி வச்சுக்க சொன்னாங்க. வள்ளியம்மாள் அப்பயும் ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அவங்கள பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு வள்ளிமலை போகிற பாக்கியமே கிடச்சிது. அப்போ இந்த அம்மாவை என்ன பண்ணேன், பார்த்துட்டேன், காசும் கொடுத்துட்டேன். இந்த அம்மா சரி நான் போகிறேன் பஸ்ஸுக்கு அப்படின்ட்டு வராங்க சுற்றி. திரும்ப கொஞ்ச நேரம் கழிச்சு நான் பெருமாள் கோயிலுக்கு வந்து சாமி பார்த்துட்டு வரேன். திரும்ப வராங்க. யாரும் தெரியுது அவங்களுக்கு? அம்மா இப்போ தாங்கம்மா பார்த்தேன் வள்ளியம்மா, மேலே போகிற முருகன் போகிறான் பாருன்னாங்க. அம்மா ரொம்ப சந்தோஷமா ஆசீர்வாதம் பண்ணாங்கம்மா. முருகன் இருக்கான், இதை மட்டும் மறந்துடாதான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அந்த ஒரு சம்பவத்துக்கு அப்புறம் இவ்வளோ ஒரு உரிமையாக இவ்வளோ ஒரு விஷயமா நான் பார்த்து ஒரு ஜெயவேல் ஐயா தான். இவர் 600 கொடுங்கன்னு பாக்கிட்ட பார்க்குற காசு இல்லை. அப்போ ஒரு முருக பக்தன் என் பக்கத்தில் இருந்து உட்காந்துருக்காரு. எனக்கு ஒரு உதவி பண்ணீங்களா, என்னோடய டெபிட் கார்டு போய்ட்டு 2000 பணம் எடுத்துகிட்டு வாங்க, இதான் என் பின் நம்பரு. அப்போ என் கூட உதவியாளரும் கிடையாது, நான் 2 வீலரில் போயிருக்கேன். சண்டே தான் அவருக்கு லீவு கொடுத்துட்டு டக்குன்னு யாருன்னா நம்பி அனுப்ப முடியாதுல்ல. அப்போ இவர் இருக்காருனோடனே முருக பக்தன், ஐயா நீங்கள் போயிட்டு வாங்க, அவர் வராரோ இல்லையோ போய் எடுத்துகிட்டு வாங்கன்னா இவர்கிட்ட சொன்னேன், எப்படிங்க என்னை கேட்டீங்கன்னு. போனையா முருகனை பார்த்தேன். எங்கள் வம்சமே என்னென்னா இந்த மாதிரி எங்கெல்லாம் குரு பூஜை நடக்குதோ அங்கெல்லாம் போவோம். அங்கே போனதுக்கப்புறம் முருகனே எங்களை திரும்ப வீட்டுக்கு அனுப்பி வைப்பார் அப்படின்னு ஒரு புக் எடுத்து காட்டுறோம். அதில் ஒவ்வொரு குரு பூஜையாக எழுதியிருக்கேன். அதில் ஒரு இடத்துல வடபழனி சித்தரோட குரு பூஜை இந்த டேட்டில் நடக்குன்னு ஒரு புக்கு வச்சுருக்காரு. அந்த புக்கை என் கையில் கொடுத்துட்டாரு. இது வந்து இந்த மாதிரி பிரிண்ட்லேருந்து வருது, இது நீங்கள் வச்சுக்கிங்க. நான் சொன்னேன், ஐயா ரொம்ப சந்தோஷம், எந்த தைரியத்தில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னு. முருகன் இருக்கிற தைரியத்தில் தான். எனக்கு கண் கலங்க ஒரு கேட்க, முருகா என்ன முருகா, நான் வந்து இதுதான் பாருங்கள், நம்மளுக்கு நேரம் வரப்போ கொடுக்க காசு இல்லை, ஆனால் எப்பயுமே என் கையில் காசு இருக்கும். அப்போ அவர் எடுத்துகிட்டு வந்துட்டார். இந்த விஷயத்தை பதிவு பண்ணோம். ஏன்னா அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி தான் ஒரு அம்மா முருகன் என்னை கைவிட்டான்ட்டு அழகிறாங்க. நான் நம்ம முருகரெலாம் என்றைக்குமே கைவிடுறது கிடையாதுங்க, நம்ம தான் முருகரை கைவிட்டு இந்த மாதிரி கோவத்தில் போனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஏன்னா 43 மிஸ்டு கால் இருக்கேன் என் ஃபோனில். பார்த்துட்டே இருக்க, ஒரு முக்கியமான மீட்டிங்கில் இருக்க, என்னால் ஃபோன் எடுத்து பேசவும் முடியல. இவங்க பண்ண மட்டும் ஏதோ ஒரு சக்தி எடுக்குன்னு தோணுது. இதே மாதிரி தான் ஒரு அம்மா சூசைட் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க ஃபோன் எடுத்து உங்கள் சேனல் தான் சொன்னேன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருக்கும்போது இதை பதிவு பண்ணுன்னு சொல்லி ஒரு ஐயா கூப்பிட்டு, ஐயா எனக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி முருகரை பற்றி பேசுகிறேன் பாருங்கள் யூடியூப்பில், எனக்காக ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும், உங்கள் வாழ்க்கையில் முருகர் பண்ண அதிசயத்தை மக்களுக்கு சொல்லணும், எத்தனையோ முருக பக்தர் நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க, முருகர் செய்வாரா இல்லையான்ட்டு வாங்கன்னு சொல்லி அவரை கூப்பிட்டு போய் அந்த பூஜை நடந்துகிட்டே இருக்கும்போது பின்னாடி போய் எடுக்கிறேன். கடைசியில் அவர் அழுதுட்டார். அவர் அழுது என்னை இன்னும் மேற்கொண்டு கண்கலங்க வச்சுட்டார். என் ஃபோன் நம்பர்லாம் வச்சுக்கிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு போனார். ஸோ அது வந்து எங்கேயா இருந்தாலும் முருகன் தொடர்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டே இருப்பார். அவரை நம்பி நம்ம உலகத்தில் எந்த மூலைக்கு வேணாலும் பயணிக்கலாம். அது கார்த்திக் சாமி டெம்பிள்லேயே நான் பார்த்தேன். இன்றைக்கி வந்து நம்ம காரில் கூட பாருங்கள் முருகர் தான் இருந்தார் எல்லா இடத்துலையுமே. ஸோ அது ஜெயவேல் ஐயா வந்து போற்றக்கூடிய ஒரு ஆள். இது உலகத்துக்கு சொல்லணும். முருகனை நம்பி கிளம்பி வந்துட்டார். அங்கேருந்து திரும்ப முருகபக்தன் மூலியமே கொடுத்து அமைச்சிருப்பாங்க. அவர் செலக்ட் பண்ணி வச்சுருக்காரு, யார் மூலியமாக எதை செய்யணும், எவனை அனுப்பணும், எந்த வேலைக்கு அப்படின்னு சொல்லி. அதில் இந்த அருணகிரிநாதர் தேடிய பயணம் கூட நம்ம அந்த மாதிரி செலக்ட் பண்ணி அமைச்சிருக்காரு. சார் அதே போல் இப்போ நம்ம காரில் வரும்பொழுது பேச்சாளர் சிவசதீஷ் அவரை பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அவரோட நடந்த அந்த ஒரு மிராக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சார்? சிவசதீஷ் வந்து நான் இப்போது முருகர் பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்கெல்லாம் பெரிய முருக பக்தியில் இருந்தவங்க. நான் அவரோட பேச்செல்லாம் பார்த்துருக்கேன். அவர் ஆனால் எனக்கு பழனி முத்தமிழ் முருகர் மாநாட்டில் அறிமுகமாகறாரு. அறிமுகமாகும் போது அவரோட திருமண அழைப்புதல் கொடுக்குறாரு. முதல்ல எப்பயும் போல் திருமண அழைப்புதல் வாங்கி வச்சுட்டு நம்ம போவோமா வேண்டாமான்ற ஒரு குழப்பமான இருக்கும்ல, அதே ஒரு குழப்ப நிலை தான் இவருக்கும். போகலாமா வேண்டாமான் இருக்கும்போது கரெக்டாக அந்த நாள் நெருங்க ஏதோ ஒரு சக்தி நம்மளை இந்த கல்யாணத்துக்கு போய் ஆகணும்னு உந்தி தள்ளுது. அது மட்டும் எனக்கு தெரியுது. அதுக்கப்புறம் தியானத்திலே உத்தரவாது போகணுன்னு சொல்லி உடனே அப்புறம் ஃப்ளைட் டிக்கெட்லாம் போட்டு அவருக்கும் ஃபோன் பண்ணி நான் வந்துட்டு உடனே கிளம்புற மாதிரி வரேன். அப்போ இன்னொருத்தர் ஒரு கல்யாணம் இருந்துச்சு, ராம விஜயகுமார், அவரோட கல்யாணம். ரெண்டுமே ஒரே நாள் வச்சிருந்தனால ஈவினிங் இவரோட ரிசப்ஷனும் மார்னிங் அவரோட வெட்டிங்கும் பார்த்துட்டு வர மாதிரி ஒரு ப்ரோக்ராம். அப்போ போகும்போது அவரோட ஸ்டேஜில் ஏறுறப்பயே வந்து நான் சொல்கிறேன், அம்மா பெரிய முருகபக்தியில் இருக்கார், முருகர் புல்ல அவர் எக்காரதோன்னு அவர் கூட சண்டை போடாதீங்க, ஏன்னா பக்தி வந்து அந்த மாதிரிலாம் கொண்டு போய் விடும்,
பெரிய முருகர் பையன் அவரை நல்லா பார்த்துங்கன்னு சொன்னால் அவங்க எல்லாம் சிரித்தாங்க. அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் கீழே இப்போ நான் அந்த தேடை மெடிடேஷனில் கிட்டத்தட்ட 22-23 ஸ்டேஜ் வந்துட்டேங்கம்மா. அதில் என்னென்னா அது முதல்ல இருந்ததுக்கும் இப்போ எனக்கே பெரிய மாற்றம் தெரியுது. நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ளே வச்சுக்கிறேன். இப்போ எங்கே வெளியில் சொல்கிறதே இல்லை. ஒரு 4-5 பேருக்கு நான் வந்து இந்த மாதிரி ஒன்று நடக்க போகுது இப்படி செய்யுங்கன்னு சொல்லி அது பகையாக தான் போய் முடிஞ்சுது. அதனால் யார் கேட்டும் இனிமேல் நல்லதே சொல்லக்கூடாது, யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் சொல்லணும் அப்படிங்கும்போது பழனியில் ஒரு அம்மா இருக்காங்க. அவங்க எனக்கு ஃபோன் பண்ணப்போ நான் அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு வருது. நான் சொல்கிறேன், அம்மா ஏதோ ஒன்று தடுக்குது, கர்மா தடுக்குது, கொஞ்சம் பொறுமையாக இருங்க, நம்ம அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து பேசுவோன்னு சொல்கிறேன். எனக்கு அவங்க வீட்டுக்காரருக்கு உடம்பு சரியில்லைன்னு கூட என்கிட்ட சொல்லவே இல்லை. அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் கூட சொல்ல கரெக்டாக அடுத்த நாள் 2 நாள் அவங்க வீட்டுக்காரர் இறந்துட்டாருன்னு வேற ஒருத்தங்க மூலியமாக எனக்கு தெரிய வந்துச்சு. அது எந்த சக்தி நம்மளை சொல்லுதுன்னா அந்த தேர்ட் ஐ மெடிடேஷன் உங்களை யூனிவர்ஸோட கனெக்ட் பண்ணி கொண்டு போகுது. பிரபஞ்சத்தில் நான் இப்போ யாராவது ஒருத்தர் நினச்சாலோ இல்லை யாராவது ஒருத்தர் பேசினாலும் அது இயற்கையாக இருக்குது. அது நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் சரி. இப்போ ஒருத்தர் வண்டியில் போய்ட்டு நம்ம நான் மேக்ஸிமம் ஏன் நம்ம நல்லதாக நினைக்கிறேன்னு சொன்னாங்களோ இந்த ஒரு காரணம் தான். அது நீங்கள் அந்த தியானத்தில் இறைவனை உணரலாம், தியானத்தில் இறைவனை பார்க்கலான்றப்போ அந்த சக்தி அபரிவிதமாக வேலை செய்யுது. அப்போ முடிச்சுட்டு வரப்போ அவரோட அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் யாரோ ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட கையை கொடுத்து பேசினது இந்த உங்கள் குடும்பத்தில் இந்த ராசி இருக்காங்க இப்படி நடந்திருக்கு இப்படிலாம் சொல்லிட்டு வந்துட்டேன். அந்த விஷயத்தை நானே மறந்துட்டேன். இப்போ நேற்று நம்ம வரத்துக்கு முன்னாடி அவங்க பேசும்போது அவர் மனைவி கிட்ட அவர் திருப்புகள் பற்றி எடுக்க போகிறேன் பாருங்கள். இந்த திருப்புகள் மருந்துன்னு வந்ததுக்கப்புறம் திருப்புகள் இவர் ஒரு வகுப்பு எடுக்கிறேன், திருப்புகள் ஃபுல்லாக நான் சொல்ல போகிறேன்னு சொல்லி சொன்னார். நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு காணொலி பேசி கொடுங்கன்னப்போ அவங்க மனைவி பேசினாங்க. இங்கே தான் இயற்கையை பாருங்கள். ஒரு அபரிவிதமான முருக பெண் பக்தருக்கு ஒரு முருக பக்தன் தான் கணவனாக முருகர் கொடுப்பாரு. இல்லை ஆப்போசிட்டில் ஒருத்தன் வருவான், அவனை இந்த பொண்ணு முருக பக்தனை மாற்றுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கும்போது அந்த சகோதரி வந்து அவர் சொன்ன என் மனைவி பேசணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. நான் சொன்னேன், அம்மா எப்படி இருக்கீங்க நடக்குன்னா அந்த சகோதரி பாருங்கள் மிகப்பெரிய சித்தர் ஆராய்ச்சியில் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுக்கு எப்படி ஒரு பெண் முருக பக்தர் இறைவன் கொடுத்துருக்காரு. மிகப்பெரிய முருக பக்தர். இவங்க 2 பேரும் லவ் மேரேஜ் பண்ணன்னு சொன்னாங்க. மிகப்பெரிய சித்தர்கள் ஆராய்ச்சி தரவும் அவங்க பேசும்போது எனக்கு அகத்தியர் வந்துக்கிட்டே இருக்காரு. இப்போ ஒரு சில முருக பக்தரை பேசும்போது இந்த முருகர் ஒரு திருத்தணி முருகர், திருச்செந்தூர் முருகர், இப்போ அங்கே முள்ளன்றாமில் கூட நான் அன்றைக்கி சொன்ன பாருங்க ஒரு முருகர், இந்த கோயில் முருகர் வந்துகிட்டே இருக்காரு, நீங்கள் போனீங்களான்னா இல்லை போகிறதுக்கு தான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேண்ணா. அகத்தியர் வந்துகிட்டே இருக்காருங்கன்னா சார் அகத்தியர் தான் சார் எனக்கு எல்லாமே, நாங்கள் அகத்தியர் நாடி அந்த வழி வந்தவங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் எங்கள் அங்கே உங்கள் நண்பருக்கு ஒருத்தர் சொன்னீங்களே சார் அது எப்படி சொன்னீங்க அப்படின்னா, அதை நான் கற்றுக்கலாம் இல்லைங்கம்மா, அந்த அளவுக்கு ஒன்றும் அவ்வளோ பெரிய அளப்பரிய சக்தி அதெல்லாம் கிடையாது. இந்த தியானத்தில் இயற்கையாக வருது. அது ஒருத்தங்களை பார்க்கும்போது அது சொல்ல வருது. அதே மாதிரி அப்போ அவங்களோட ஃபேமிலியில் நீங்கள் என்ன கிழமை பிறந்திருப்பீங்க, என்ன ராசியில் இருப்பீங்க நல்லா அவங்ககிட்ட சொன்னேன். ஸோ எதுக்கு இந்த இவரோட பேச்சை சொல்கிறேன்னா, ஒரு அபரிவிதமான ஒரு பெண் முருக பக்தருக்கு எப்படி முருகர் புகழ் பாடுற ஒரு ஆளை போய் இதுக்கு முருகர் சேர்த்துருக்காரு பாருங்கள். ப்ளஸ் அவங்களோட தேடல் இதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்பும். நம்மளுக்கு ஏதோ காதலை கேட்டோம் போனோம் அப்படின்னு இல்லாமல். ஸோ இந்த மாதிரி அற்புதமான மனிதர்கள் நம்ம உலகத்தில் இருக்காங்க. எப்படின்னா நம்பி பயணிக்கிறாங்க முருகரை. நீங்கள் நம்பி பயணிக்கணும். கண்டிப்பாக சார். நான் மட்டும் இல்லை, எங்களுடைய நேயர்களும் நம்பி பயணிப்பாங்க சார். சார் கூடிய விரைவில் வந்து நம்மளுடைய முருகர் அழைக்கிற நிகழ்ச்சி திருச்செந்தூரில் பண்ண போகிறோம். இதுக்கு நடுவில் திருச்செந்தூரில் வந்து பௌர்ணமி பூஜை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. நம்ம அது வந்து கேட்டுட்ருக்கோம், நியூஸ்லலாம் நம்ம வந்து வீடியோக்கள்லையும் பார்த்துட்ருக்கோம். அந்த திருச்செந்தூர் பௌர்ணமியுடைய சிறப்புகளை தாண்டிக்கும் நான் சிறப்பு நிறைய சொல்லிட்டேன். எனக்கு ஒரு ஆசை திருச்செந்தூர் பௌர்ணமியில் அங்கே முருக முருகர் பக்தர் நானும் படுத்து எழுந்து வரேன். ஆனால் கிட்டத்தட்ட பல தடவை முயற்சி பண்ணி இது வரைக்கும் அந்த பாக்கியம் எனக்கு கிடைக்கல. அதனால தான் சொல்கிறேன், எத்தனையோ புண்ணியவன்கள் போகிறாங்க, நம்மளுக்கு முருகர் அந்த பாக்கியம் கூட ஆனால் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ எனக்கு ஒருத்தர் திருச்செந்தூரை பற்றி பேசும்போது சொன்னார், ஐயா திருச்செந்தூரில் இந்த வர முருக பக்தர்கள் குப்பையெல்லாம் போட்டு போகிறாங்க, அது சம்மந்தமாக ஒரு காணொலி போடுங்கன்னார். நான் சொன்னேன், நான் கிடையாது, முருகரே வந்து சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. அவங்களோட கர்மா அங்கே குப்பையை போடணும், அங்கே கடலை அசுத்தப்படுத்தணும், அதில் ஒரு கர்மா சேர்த்துக்கணும்னு விதி இருக்கும்போது அதை யாராலையும் மாற்ற முடியாது. இப்போ நம்ம ஆட்கள் வந்து முருகப்பெருமானே காட்சி கொடுத்தாலும் முருகர் வந்துட்டாருன்ற ஒரு சந்தோஷம் மனசுக்குள்ளே இருந்தாலும் இவங்க கேட்கறது என்ன கேட்பானா, எப்போ ஹவுஸ் லோன் முடியும், எப்போ பஜாஜ் ஃபைனான்ஸ் முடியும், இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு கேட்பானே தவிர முருகர், ஏன்னா அந்த அளவு அவங்க மாறிட்டாங்க அப்படியே. ஸோ நான் அதனால திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் முருகரை கேளுங்க, எல்லாமே சரியாயிடும். முருகரை கேளுங்க. முருகரை கேட்கறதுக்கு அந்த பாடல் திருப்புகளை கொடுத்துருக்காரு. என்னால் பிறக்கவும் இறக்கவும் முடியுன்ற பாடலை படிங்க. முருகர் வந்துட்டாருன்னா எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும். இப்போ ரீசெண்டாக நேற்று நைட்டு ஒருத்தர் ஒரு மாலை சாத்தினார். அவர் சாத்தும் போது எனக்கு கொடுக்கணும்னு நினச்சி சாத்திருக்காரு. இன்றைக்கி காலையில் அந்த மாலை தான் எனக்கு கிடச்சிது. அவரும் என்கிட்ட சொல்லலை, நானும் அவர்கிட்ட பேசவே இல்லை. இப்போ காரில் வரும்போது சொன்னார், எப்படி இந்த சக்தினா அந்த முருக சக்தி தான் வேலை செய்யுது. நான் சொன்னேன், நான் போய் காணொலி போட்டு அங்கே குப்பை போடாதீங்க, துணி போட யாரும் கேட்க மாட்டாங்க, அது அவங்களோட தலையெழுத்து, அவங்க எந்த கர்மா சேர்க்கணும் அப்படின்னு தான் சேர்ப்பாங்க. திருச்செந்தூர் கர்மா குறையிறதுக்கு மட்டும் கிடையாது, இவங்க வந்து அங்கே கோயிலில் இருக்கிறவங்க அடித்து சண்டை போட்டோ இல்லை ஏதாவது ஒன்று. அதேமாதிரி திருச்செந்தூர் கோயிலில் ஏதாவது தவறு செஞ்சாலும் அவங்க அந்த மாதிரி கர்மா அங்கே வாங்கிக்கணும்ட்டு தான் இருக்குது. நீங்கள் அங்கே ஒரு பக்தனை ஏமாற்ற போகிறதா இருக்கட்டும், ஒரு பக்தனை ஏமாந்து மனம் நொந்துற அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா அது முருகர் பாத்திர சும்மா இருக்க மாட்டார்.
திருச்செந்தூர்லேருந்து ஒரு பக்தன் மனம் புண்படுற மாதிரி யார் பண்ணாலும் சரி, அவன் மனம் நொந்து ஏன்டா இங்கே வந்தான்னு சொல்லி கண் கலங்கிட்டான்னா அது காரணமானவங்க சத்தியமாக சொல்கிறாங்க, அந்த முருகர் சக்தி அவங்களுக்கு கொடுக்குற தண்டனை பெருசாக இருக்கும். இது உண்மை. அதனால் திருச்செந்தூரில் வந்து முருகர் அழைக்கிறார் எப்போ நடக்க போகணுன்னு ஒரு பேர் ஆர்வத்தில் இருக்கேன். ஜூலை மாதம் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னு சொன்னாங்க. இப்போ ஜூலையில் தான் முருகர் அழைக்கிறார் இருக்குன்னு நினைக்கிறேன். திருச்செந்தூர் பௌர்ணமி கண்டிப்பாக அங்கே போய் ஒரு நைட் தங்கிட்டு முருகரை பார்த்துட்டு தான் வருவேன். கண்டிப்பாக சார். அது ஆதனும் சேர்ந்து பயணிக்குதுன்னு போது எங்களுக்கு இன்னும் கூட சந்தோஷம் தான் சார். நன்றிங்கம்மா. அடுத்த பயணம் திருவண்ணாமலை. விரைவில் திருவண்ணாமலையில் சந்திப்போம் முருக பக்தர்களே. வரதுக்கு முன்னாடி காணொலி பதிவு பண்ணுறேன். முருகப்பெருமான் காட்சி கொடுத்த இடம், முருகப்பெருமானுக்கு இவர் என்னெல்லாம் பண்ணாருன்றது அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு ஆய்வுகளை திருட்டி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் சொல்கிறேன். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி. ஆதன் சேனலுக்கு நன்றி.